மாறன் சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதில் வந்துட்டாங்க. பாண்டியனோட ஃபேமிலிக்கு தெரியாமல் நம்ம வீரா மாட்டுக்கு ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. வருமானமும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து டயர்டாக இருக்கனால ஒரு டீ கடையில் வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம வீரா டீ வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவேரி அம்மாவோட நினைவிடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சோகமாக நம்ம மாறன் ரொம்ப ஃபீலிங்காக வந்து எப்போதும் போல் நிதானம் இல்லாமல் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து டீ கடையில் இருக்கிற வீரா வந்து பார்த்துட்றாங்க நம்ம மாறனோட செயலை எல்லாத்தையும். அச்சச்சோ இவன் என்ன இப்படி இருக்கான், இவனை நம்ம பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே, சரி நம்ம மாட்டை கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அண்ணன் சோடா இருந்தால் தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து டீ கடையில், என்ன மாறா இன்றைக்கி என்ன கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சா, என்னப்பா நீ கேட்கவே மாட்டேங்கிறியே, வேறு என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லி சோடா வந்து குடிக்கும்போது அப்படியே பெஞ்சில் வந்து பொத்துன்னு வந்து விழுந்துடுறாங்க. விழுவுறது மட்டும் இல்லாமல் சோடா வந்து அப்படியே மேலே வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. என்னடா அது அண்ணா, நீங்கள் வேணால் கை ஏற்றி விட்றீங்களா, ஆட்டோவில் ஏற்றி விட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இவரை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். இவர் வீடு தெரியுமா, ராமச்சந்திரன் ஐயா வீடு தானே, எனக்கு நல்லாவே தெரியும் சரிம்மான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வீராவும் டீ கடை ஓனரும் அப்படியே கஷ்டப்பட்டு வந்து மாறனை வந்து ஆட்டோவில் வந்து ஏற்றிடுறாங்க. கம்பியில் படுறதுக்கு முன்னாடி தலையை வந்து குனிஞ்சு அப்படியே வீரா வந்து மாறன் வந்து ஆட்டோவில் வந்து உட்கார வச்சிடுறாங்க. அவங்க அப்படியே சாஞ்சிடுறாங்க. சரிண்ணே நான் பார்த்து விட்டுடுறேன், தம்பி வர நிதானம் இல்லாமல் இருக்காங்க, பார்த்து பக்குவமா மெதுவாக போமா அப்படின்னு சொன்னேன். சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீரா, நான் நல்லவன் நினைக்கிறீங்களா, நான் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி முணங்கிக்கிட்டே வராங்க. நீ நல்லவன் இல்லைங்கிற விஷயந்தான் எனக்கு முன்னாடியே தெரியுமேடா, புதுசாக ஏதாவது சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்லான்னு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல மாமாவுக்கு ஃபோன் அடிப்போம், அதுக்கு முன்னாடி இந்த காக்கி யூனிஃபார்ம் வந்து மாற்றி வச்சிடணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆட்டோ ஓட்டுற விஷயம்லாம் ராமச்சந்திரன் ஐயாவுக்கும் இவங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருப்பாங்க. ஏற்கனவே வந்து பாண்டியன் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறத எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆட்டோ வேறு ஓட்டுறோங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னமும் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம் வந்து கழட்டி வச்சுட்டு அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா வந்து ராகவனுக்கு, என்ன வீரா இந்த நேரம் பார்த்து ஃபோன் அடிக்கிறேன், நீங்கள் வாங்கலேன் உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லணும். கீழே கொடுக்குன்னு இறங்கி வந்துடுறாங்க. தம்பி வந்து இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு பாருங்கண்ணே. கீழே விழுந்து கிடந்திருந்தாப்புல, நான் தான் வந்து ஆட்டோவில் தூக்கி போட்டு வந்தேன். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறேன், நமக்காக எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறனே அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. அப்படியே ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவு 1000 ரூபா கிட்ட வந்து சம்பாரிச்சிருக்காங்க. பரவாயில்ல, இப்போதைக்கு இந்த வருமானம் போதும்னு சொல்லி வீரா வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. ரொம்பவே தலைவலிக்குதுங்கிற மாதிரி மாறன் வந்து பேசுகிறாங்க. என் மேலே எம்பிட்டு அன்பு பாசம்லாம் உனக்கு இருக்குது, நீ தானடா என்னை தூக்கிட்டு வந்த, டீ கடையில் வந்து விழுந்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில, வீரா தாண்டா உன்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டா, எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக போச்சு, ஆட்டோ காசு கூட வாங்கலை. அப்படியா, சரி நான் போகும்போது கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. வீரா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க. இந்தா 500 ரூபா, என்னை வந்து தூக்கி வந்து விட்டேன்னு சொன்னாங்க வீட்டில், அதுக்கு தான் இந்த காசு. என்னப்பா 500 ரூபா தான் தரேன், 500 ரூபாயே அதிகம் தானே, நான் இருக்கிற டீ லொக்கேஷன்லேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ ரூபா ஆகும், அது எல்லாம் ஓகே, அன்டைம் இல்லை அதனால ஃபீஸ் வந்து டபுள் மடங்கு, ஓகே அதான் 500 ரூபா கொடுத்தாச்சு கரெக்டாக இருக்குது. லோடு ஏற்றுனதுக்கு என்னது லோடா, என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே, வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி ஆட்டோக்குள்ளே வந்து போட்டுட்டு பத்திரமா கொண்டு வந்திருக்கல, அந்த லோடு ஏற்றுனதுக்கு ஓ என்னதான் சொல்கிறாளா, சரி சரி அதுக்கு எவ்வளோ வேணும், இன்னொரு 500 ரூபா வேணும், 1000 ரூபாயா, போகிற போக பார்த்தா கடையே வந்து உன் பேரில் எழுதி தரணும் போல இருக்கே, இப்படி வந்து அநியாயம் பண்ணிகிட்டு இருக்க, சரின்னு சொல்லி 1000 ரூபா பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்து வீரா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. இவர் கொஞ்சமாவது தெளிவாக இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. தேவையில்லாமல் இவங்களுக்கும் பிரச்சனையாகுது, இவங்களால ராமச்சந்திரன் ஐயாவோட இமேஜும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிட்டு வருதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா, என்னது நம்மக்கிட்டே 1000 ரூபா பணம் வாங்கிட்டாலே, சரி இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம